அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதில் இருக்கின்ற இயல் பகுதி, ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கின்ற கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய வினா, அதற்குரிய வினாவும் விடையும் பார்ப்போம். இதில் இயல் 1 இலக்கண பகுதி, தொடர் இலக்கணம் என்று சொல்லக்கூடிய பகுதி. அதில் வினாக்கள் 5-6 வினாக்கள் கற்பவை கற்றபின்னில் கொடுத்துருக்கு. அதில் ஒவ்வொரு பகுதியாக 2 வினாக்களாக பார்ப்போம். ஒரு 2 வினாக்களையும் பற்றி பார்ப்போம். 1 தொடர்களை மாற்றி உருவாக்குக. பதவி விட்டு நீக்கினான். இத்தொடரை தன்வினை தொடராய் மாற்றுக. அதற்கு விடை பதவியிலிருந்து விலகினார். 2 மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர். இத்தொடரை பிறவினை தொடராக மாற்று. விடை மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர். அடுத்து உண்ணப்படும் தமிழ் தேனே. இத்தொடரை செய்வினை தொடராய் மாற்றுக. விடை உண்ணும் தமிழ் தேனே. அடுத்து 4 திராவிட மொழிகளை 3 மொழி குடும்பங்களாக பகுத்துள்ளார். இத்தொடர்களை செயற்பாட்டு வினை தொடராய் மாற்றுக. விடை திராவிட மொழிகள் 3 மொழி குடும்பங்களாக பகுக்கப்பட்டுள்ளன. அடுத்தது நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தான். இத்தொடரை பிறவினை தொடராய் மாற்றுக. நிலவன் சிறந்த பள்ளியில் படிக்க வைக்கப்பட்டார். அடுத்தது வினா எண் 2 சொற்களை தொடர்களாய் மாற்றுக. மொழிபெயர் தன்வினை பிறவினை தொடர்களாய். விடை தன்வினை மொழிபெயர்த்தான். பிறவினை மொழிபெயர்ப்பித்தான். அடுத்தது பதிவு செய். இது செய்வினை செயற்பாட்டு வினை தொடராய் மாற்றுக. விடை செய்வினை அவன் வருகையை பதிவு செய்தான். செயற்பாட்டு வினை வருகை அவனால் பதிவு செய்யப்பட்டது. தன்வினை பிறவினை தொடர்கள். பயன்படுத்து தன்வினை பிறவினை தொடராக்க. தன்வினை தொடர் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து கற்பவை கற்றபின் பார்த்துட்ருக்கோம். அதில் இயல் 1 காட்சியை கண்டு கவினுரை எழுதுக என்று சொல்லக்கூடிய படங்கள் கொடுத்துருக்கு. அந்த படங்கள் மீன் தொட்டி மாதிரி உங்களுக்கு ஒன்றில் மீன் இருப்பதைப் போலவும் இன்னொன்றில் மீன் இல்லாத இருப்பதைப் போலவும் கொடுத்துருக்கு. அதற்கு விடையாக இந்த பகுதியை பார்க்கலாம். கண்ணாடி குடுவைக்குள் கண்கவரும் வண்ண மீன்கள். கண்ணாடி குடுவைக்குள் கண்கவரும் வண்ண மீன்கள். துள்ளி குதிக்க எத்தனைக்கும் துடிப்பான சின்ன மீன். துள்ளி குதிக்க எத்தனைக்கும் துடிப்பான சின்ன மீன். துள்ளி விழுந்ததே பக்கத்து தொட்டியில். துள்ளி விழுந்ததே பக்கத்து தொட்டியில். எள்ளி நகையாடின எழிலார்ந்த மீன்களே. எள்ளி நகையாடின எழிலார்ந்த மீன்களே. அதாவது ஒரு மீன் தவறி தொட்டியில் விழுந்தது. மற்ற மீன்கள் சிரிப்பதைப் போல. எள்ளி நகைதல்னா சிரித்தல் என்று சொல்லக்கூடிய பொருள். இதை தொடர்ந்து அதில் 6வது பகுதியாக தமிழ் எண்களில் எழுதுக கொடுத்துருக்கு. 12 அப்படின்னு சொன்னால் கா போட்டு ஊ போடணும். 13 இது தமிழ் எண்ணுங்களுக்குரிய சொற்கள். கா நு மாதிரி. 43 அப்படின்னா 4 3 78 7 8 இப்போ ஏ என்ற எழுத்தும் ஆ என்ற எழுத்தும் கொடுத்துருக்கு. அடுத்து 90 நூங்கிறது சைபர் என்று சொல்லக்கூடிய எழுத்துக்கள் கொடுத்துருக்கு. இந்த காட்சியை கண்டு கவிஞர பகுதியை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.